அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 38 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் போட்டு பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் வந்து வைக்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோக்களில் வந்து நம்ம 33 சைஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட் போட்டோம். இதில் வந்து நம்ம பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் வந்து வைக்க போகிறோம். இதுக்காக நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இதே மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் பண்ணணும். அதை நான் கட்டிங்லேயே நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோலேயே வந்து சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே வந்து நமக்கு முன்ன பின்னே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நேராக சைஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே வந்து மடித்து வந்து தைப்போம். இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அதை வந்து மடித்து தைப்போம். பட் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பேக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ஃபிட்டிங் இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால கீழே வந்து நான் 1/2 இன்ச் தான் வந்து தையலுக்காக நான் விட்டுருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம உயரம் வந்து மார்க் பண்ணலாம். உயரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நார்மல் ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து ஒரு 1 இன்ச் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 38 இன்ச் அப்படிங்கிறப்போ நம்ம அதை 4 பிரித்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 9.5 இன்ச் வரும். அது கூட வந்து நம்ம ஒரு 4 இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போது நமக்கு 13.5 இன்ச் வரும். நார்மல் ப்ளவுஸுக்கு நீங்கள் 13.5 இன்ச் உயரம் வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதை விட உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நான் 13.5 இன்ச் எடுக்கிறேன் நார்மல் ப்ளவுஸுக்கு அப்படின்னா நான் வந்து போட் நெக்குக்கு நான் 1 இன்ச் வந்து அதிகமாக எடுக்கணும். அப்போது நம்ம 13.5 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த 14.5 இன்ச்சுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வேணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ மேலே இந்த 1/2 இன்ச்சுங்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, கீழே இந்த 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு கிளாத் கொடுத்து மடிச்சு தைக்கிறதுக்கு. இந்த இடையில இருக்கக்கூடிய அளவு வந்து நம்ம 14.5 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த உயரம் வந்து அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் உங்களுக்கு குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், கூட்டணும்னா நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் அளவை குறைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக இருக்கீங்க, இன்னும் ஹைட் வந்து அதிகப்படுத்தணும்னா நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் அந்த 14.5 இன்ச்சுங்கிறதையும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சுங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இந்த 2 அளவுகளையும் நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து 15 இன்ச்சுக்கு நான் வந்து எடுக்கிறேன். உங்களுடைய ஷோல்டர் வந்து ரெடி அளவு உங்களுக்கு 16 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 8 இன்ச் வச்சுக்கலாம் பாதியாக பிரித்து. உங்களுக்கு 15 தான் ஷோல்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பாதி 7.5 இன்ச் வச்சுக்கலாம். உங்களுடைய ஷோல்டர் அளவு என்ன அளவோ நீங்கள் அந்த அளவை வந்து இங்கே எடுத்துக்கோங்க. நான் வந்து 7.5 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 7.5 இன்ச் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் பேக்கில் வந்து நம்ம ஹூக் வந்து வச்சு தைக்க போகிறோம் இல்லையா? அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வந்து நான் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் பேக்கில் ஹூக் வைக்கல ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த 7.5 இன்ச்சோட நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சைடில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இது வந்து நம்ம கீழே ஹூக் பட்டி பட்டியெல்லாம் நம்ம கொடுத்து தைக்கணும் இல்லையா? அதுக்காக நமக்கு கொஞ்சம் கிளாத் வந்து நமக்கு வேணும். அதுக்காக இந்த ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம தனியாக மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு இங்கிட்டு மார்க் பண்ணுறது நம்ம அளவுகளாக வச்சுக்கலாம். நீங்கள் பேக் ஓப்பன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுகளை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பேக்கில் வந்து ஓப்பன் வைக்கல, நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இதுக்கு இங்கிட்டு நான் வைக்கக்கூடிய அளவுகளை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே 1/2 இன்ச்சு நம்ம வந்து குறைச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் 7.5 இன்ச்சுக்கு ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு 8 இன்ச் அல்லது 7 இன்ச்சுனா நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி ஷோல்டரை 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் இருந்து 2 இன்ச்சு வந்து ரெடி அளவு, அது கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சுக்கு நான் வந்து சின்ன ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது 2.25 இன்ச்சு இருக்குது. நமக்கு தையெல்லாம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு 2 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இந்த மீதம் உள்ள அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து நமக்கு கழுத்துடைய வெட்டு பாகமாக வரும். இந்த பக்கம் இருக்கிற 1/2 இன்ச்சை நீங்கள் மறந்துடுங்க. இது வந்து நம்ம பேக்கில் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்கு வந்து நம்ம ஒரு
3லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். நான் வந்து 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். மேலே இருந்து நம்ம 3.5 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே 3.5 இன்ச்சுங்கிறத இங்கேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 4.25 இன்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இந்த சேஃப் வந்து வரைகிறதுக்கு எப்படி வரைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சும் இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சும் உள்ள தள்ளி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே 2 இன்ச்சில் நான் வச்சுருக்கேன். ஒரு 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் வந்து நான் பண்ணுறேன். அதே மாதிரி கீழையும் வந்து ஒரு 2 இன்ச்சை வச்சுட்டு 2.25 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் லைன் வந்து போட்டுக்கோங்க. உள்பக்கமாக 2 சைடில் இருந்தும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் மேலேருந்து இந்த நம்ம கிராஸ் லைன் இப்போ போட்டோம் இல்லையா, இந்த லைன்லேயே வந்து நீங்கள் இந்த நெக் வந்து வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ஆம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 38 இன்ச் அப்படிங்கிறப்போ நம்ம அதை 8ஆக டிவைட் பண்ணி அது கூட 1.5 இன்ச் வந்து நம்ம சேர்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6.25 இன்ச் வரும். இந்த 6.25 இன்ச் அப்படிங்கிறது நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 6.5 இன்ச்சாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6.25 அப்படிங்கிறது வருது இல்லையா, நம்ம அதை அப்படியே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 6.25ங்கிறத அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளியும் வந்து வச்சுக்கலாம். அதாவது 38 இன்ச்சு இதை வந்து நம்ம 8ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணணும். 8ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு 4.25 இன்ச் அப்படிங்கிறது வரும். இது கூட நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 6.25 இன்ச் வந்து வரும். இதை தான் நம்ம வந்து இங்கே ஆம்ஹோலுடைய உயரமாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த ஆம்ஹோல் லைன் வரையறதுக்கு முன்னாடி இங்கேருந்து இந்த ஷோல்டருடைய அளவு இங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவுக்கு வந்து உங்களுக்கு 38 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம்னா நமக்கு 9.5 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இது நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம அந்த 9.5ங்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். போட் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு இருக்குது. இந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்தோம்னா நமக்கு 12 இன்ச் இருக்குது. இதை அப்படியே கீழேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சைடும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் வரையணும். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைகிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ 1/2 இன்ச்சில் இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு லைன் வந்து போடணும். இப்போ இதில் இருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் கிராஸ் லைன் போட்டோம் பாருங்கள், இதுலேயே வந்து கொண்டு வந்து இங்கே இந்த வளைவு வந்து நீங்கள் வரைஞ்சிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். 8.5 இன்ச் வந்து இருக்குது. நமக்கு சரியாக வந்து இருக்கும். இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நீங்கள் ரெடி அளவு எடுக்கிறதுனா நீங்கள் வந்து எடுத்து அதே அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 19 இன்ச் வருது அப்படின்னா அது நம்ம 2ஆக வந்து நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். அப்போ நமக்கு 9.5 இன்ச் வரும். இந்த மாதிரி உங்களுடைய ரெடி அளவு என்ன அளவோ அதில் பாதி அளவு இங்கே இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்பு சுற்றளவு 38 இருக்குன்னா அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச் வந்து கிடைக்கும். இது கூட 1 இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். என்னென்ன மார்பு சுற்றளவுக்கு, ஷோல்டர் எப்படி, ஆம்ஹோல் எப்படி, ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்றுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிற கால்குலேஷனில் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ நமக்கு இது 8.5 இன்ச் இருக்குது. நமக்கு இது போதுமானது. நம்ம இதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் சொல்ல வேண்டியது ஒன்று என்னென்னா, நீங்கள் பேக்கில் வந்து ஓப்பன் வச்சு ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இல்லை ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் விட தேவையில்லை. இந்த அளவுகளை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்சை விடாமல் நீங்கள் இங்கேருந்தே வந்து எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம நாச்சஸ் எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வைக்க போகிறது இல்லை, அதனால நம்ம இந்த ஃபோல்டிங் சைடே நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓப்பன் சைடை வந்து நம்ம ஆப்போசிட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து அப்படியே மேலே போட்டு, இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண பாருங்க. இந்த 1/2 இன்ச்சுங்கிறத நீங்கள் வெளியில் வந்து வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். இந்த அளவு நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையில்லை. அதனால இந்த 1/2 இன்ச்சுங்கிறத நீங்கள் வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சுற்றிலும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா கீழேயும் சைட்லேயும் நம்ம ஒரு 1 இன்ச் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து ஒரு 1 இன்ச், இப்போ பேக் இருக்கிறத விட ஒரு 1 இன்ச் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கும் போட்நெக் ப்ளவுஸுக்கும் பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம கீழே வந்து இங்கே நாச்சு வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாச்சஸ் நேருக்கு ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சைடில் இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேலே ஷோல்டரில் இருந்து நீங்கள் ஒரு 10 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து சைடில் இருந்து ஒரு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். 38 10 பிரிக்கும் போது நமக்கு 3.8 3.8ங்கிறது வரும். இது கூட நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு 4.05 அந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு 4 இன்ச்சுங்கிறது வரும். இந்த 4 இன்ச்சுங்கிறத நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சுங்கிற இடத்துல நீங்கள் ஒரு 4.25 இன்ச்சு கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். 4லேருந்து 4.5 வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம், உங்களுடைய அளவுகளை பொறுத்தது. நான் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சைடில் இருந்து நம்ம 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு 4.25 இன்ச்சு போதும் அப்படின்னா நீங்கள் 4.25 இன்ச் வந்து நீங்கள் வைக்கலாம். பட் 38 ப்ளவுஸ் 38 சைஸுங்கிறப்ப நம்ம 4.5 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். இப்போ இந்த 4.5 இன்ச்சுங்கிறத கீழேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மேலே இருந்து நம்ம ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆம் ஹோல் ரவுண்டில் சென்டர் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 9.5 இன்ச்சு பக்கம் இருக்குது. 9.5 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு 4.25 இன்ச்சு வரும் இல்லையா, அந்த 4.25 இன்ச்சுங்கிறத எங்கே வருதோ அங்கனக்குள்ளே ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேயும் இந்த இடத்துலையும் வந்து வருது. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த கர்வ் லைன்லேருந்து போட்டாலும் சரியாக தான் வந்து இருக்கும். நீங்கள் இந்த ஆம் ஹோல் சுற்றளவை சென்டர் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 3 லைனும் நம்ம வந்து சேர்த்து வந்து போட்டுக்கலாம். இதுக்கும் இதுக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே கார்னர் பண்ணாமல் லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதையும் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்து வந்து விட்டுருங்க. இது வந்து இங்கே வரைக்கும் இப்படியே வராமல் பாதி அளவுலேயே வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? அடுத்து வந்து நம்ம இங்கே கீழே டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் டாட்டுக்கு என்ன அளவு வைப்பீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1.5 இன்ச் 3 இன்ச் வைக்கிறீங்கன்னா இங்கே 2.5 இன்ச் வச்சா போதும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 1.25 2.5 இன்ச் வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 2 இன்ச் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த பீஸும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச் இங்கே ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு வந்துடும். அப்போ நமக்கு டோட்டலாக நம்மளுடைய அந்த 3 இன்ச்சுங்கிறது நமக்கு வந்துடும். அதுக்காக தான் நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து குறைக்க சொல்கிறது. இப்போ இங்கே கீழே வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ 2 இன்ச் மார்க் பண்ண வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வளைவாக வந்து கட் பண்ணால் போதும். நம்ம இங்கேருந்தே இப்படி வளைச்சி வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுறோம். இதிலிருந்து அப்படியே வளைச்சி ரவுண்ட் வந்து பண்ணணும். இப்படி வளைச்சி போடும்போது இங்கே வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகாமல் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு கீழேருந்து இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் இங்கே போய் சேர்த்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம பேக் நாச் வந்து மார்க் பண்ண இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், கீழே மடிச்சு தைக்கக்கூடிய அளவு, இந்த அளவை ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி சைடில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுலேயும் ஒரு நாச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் இல்லையா, மேலே இருந்து ஒரு 10.5 இன்ச்சுக்கு அதே அளவில் சென்டரில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து மேலே கழுத்து வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சில் கிராஸில் நீங்கள் வந்து லைன் வந்து போடணும். இந்த இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த இடம் மட்டும் உங்களுக்கு தூக்கிக்கிட்டு தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணதை அப்படியே கிராஸில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுக்காமல் நம்ம லைனிங் கூட வச்சு அட்டாச் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் உள்பக்கமாக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணியும் கூட நம்ம வந்து தைக்கலாம். அதனால நான் இதை இப்போதைக்கு நான் அப்படியே வந்து விட்டுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நீங்கள் குறைக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுலையும் நம்ம இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் 2 பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு போயிடும். நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி கிராஸ் வந்து கட் பண்ணிடுவோம். இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு 1/2 இன்ச் வரும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை தான் நம்ம இங்கே 1 இன்ச் வந்து நம்ம தள்ளி வைக்கும்போது நமக்கு இது வந்து சரியாக வந்து வந்துடும். அது மாதிரி இந்த லூஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இது வந்து லாஸ்ட் வரைக்கும் குறைக்கணுங்கிறது இல்லை, இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாத் வந்து அதிகமாக வேணும், அதனால நம்ம மேலே மட்டும் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் வந்து ஓப்பன் இல்லையா, நம்ம பேக் ஓப்பன் வைக்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் கிளாத்லையும் ஓப்பன் சைடில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டதை நம்ம ப்ளவுஸ்லையும் வந்து இந்த கரைப்பகுதியை விட்டுட்டு உள்பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அயன் பண்ணிடுங்க. நான் வந்து இதை அயன் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பேக் எடுத்தோம் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு ஃபோல்டிங் சைடு பேக் எடுத்துகிட்டு ஓப்பன் சைடு ஃப்ரண்ட் எடுப்போம். இதில் வந்து நான் அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து பேக் சைடு வந்து நம்ம ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஃபோல்டிங் சைடில் வந்து ஃப்ரண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் உள்ள 2 பீஸையும் அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து 38 சைஸுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் நம்ம ஸ்லீவ் மட்டும் நம்ம இன்னும் கட் பண்ணலை. ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன், அதனால் அது வந்து தனியாக ஒரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் போட் நெக் ப்ளவுஸும் 38 சைஸு ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவாக வந்து நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.